பிரண்டை துவையல் அம்மியில் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரண்டை தான் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எப்போதும் பிரண்டை வாங்கல இந்த மாதிரி கொழுந்து உள்ளதுன்னு பார்த்து வாங்கணும். இதெல்லாம் எடுத்துக்கலாம். 4 பக்கமும் உள்ள நார் எடுத்துடணும். இந்த இலையும் எடுத்துடணும். இந்த கொழுந்து பகுதி குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒடிக்க வராமல் ரொம்ப நாராக இருந்ததுன்னா அதை எடுக்க வேண்டாம். முத்தல்னா ஒடிக்கவே வராது, ஒரு மஞ்சியாக வரும். ஒரே மாதிரி வதங்குறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வரை எடுத்துக்கலாம். தக்காளி 1, பூண்டு பல் சின்னது 2, புளி பாதி கொட்டைப்பாக்கு அளவோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுக்கணும். ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது, பிரண்டையோட அரிப்புத்தன்மை தெரியும். கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு எடுத்துக்கணும். நான் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்க்கலாம், செரிமானத்துக்கு நல்லது. தாளிக்க 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, நல்லெண்ணெய், 1 கட்டு பிரண்டை, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். உளுந்து, கடுகு, புளி, கட்டி பெருங்காயம் இந்த டயத்தில் சேர்க்கணும். பூண்டு இப்போ தான் நல்லா பொரியும். சின்ன வெங்காயம், மிளகாய் சேர்த்து வதக்கலாம். தக்காளி, பிரண்டை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது மாதிரி பிரண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிரண்டையை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பிரண்டை கலர் மாறி வர வரை வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், அதிக வாய்வு தொல்லை இருந்ததுன்னா பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயாக எடுத்து வச்சு அரைக்கணும். அப்பப்போ கை கழுவிக்க இந்த மாதிரி கிணத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைக்கலாம். ரொம்ப அரைப்படாமல் ஓடிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. மிளகாய்க்கு மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சா போதும். இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அரைப்படாது. கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நடி இழுக்கணும். அப்புறம் திருப்பி அழுத்தணும். நல்லா கை அழுத்தி அரைக்கணும். அதான் அரைப்பணும். மிளகாய் அரைச்சாச்சு. இதில் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம். அம்மி சின்னதாக இருக்கனால கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே நடி தான் வலிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கை கழுவி எடுக்கிறது. சட்னியாக செய்யலை, இந்த தண்ணியாக கலந்துக்கணும். வெங்காயம்லாம் எடுத்து வச்சு அரைச்சிடணும். ஓரளவு அப்பப்போ வலித்து சேர்த்துக்கணும். அரைப்பட்டுச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கிட்ட சேர்த்துட்டு கிணத்துறது. மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சா போதும். மற்றதெல்லாம் நம்ம எப்படி விட்டாலும் அரைக்கலாம். இப்போ புளி அரைச்சிக்கலாம். பாதி அளவு பிரண்டையும் சேர்த்துக்கலாம். மீத இருக்க பிரண்டையை சேர்த்து அரைச்சிடணும். இப்போ அரைச்சாச்சு. தள்ளிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்கணும்.
உப்பு தான் நல்லாயிருக்கும். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சட்னிக்கு எடுத்துக்கிறதுனா அரைக்க எடுத்துக்கின தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்து கழுவினா போதும். இந்த துவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சட்னியாக கலக்கிக்கலாம். கழுவியாச்சு. அம்மியில் அரைச்சா தான் இந்த கலர் வரும். இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து சட்னியாக கலக்கிக்கலாம். இது எல்லா வகை இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இந்த சட்னி. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம். சுவையான அம்மியில் அரைத்த பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைச்சோம்னா அந்த கலர்லாம் போயிடும். சட்னி வேணால் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கடுகுலேருந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினா போதும். நன்றி.